எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அத்தை? போலாமா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. மணி என்ன, மணி 9 ஆகுதா? ஆமா, 9:30 10:30. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னா குட்டி ஃபங்க்ஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தி கேட்குறோம். இன்னைக்கு வைகாசி முடிய போகுதா, அதனால வைகாசியில் வச்சுட்டோம்னா மற்றபடி நம்ம பூச்சி வேலை மட்டும்தான் இருக்குது. இப்போ நிலையத்தி வச்சுட்டோம்னா அவர் பூச்சி வேலை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதனால இன்னைக்கு நிலத்தி கேட்குறோம். வெள்ளிக்கிழமை 9 to 10 எல்லாரும் வாங்க நிலத்தி வச்சிடலாம். இப்போ வந்து எல்லாம் நிலத்திக்கிட்டு என்ன எடுத்து வச்சுருக்கேன். அம்மா வர சொல்லிட்டு வந்து இன்னும் வரல. அவங்க குளிச்சுட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இப்போ நம்ம எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வந்தோன்னே அவங்க பார்த்துக்கலாம். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தறி பூ பொட்டெல்லாம் வச்சு அழகாக வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு பிரசாதம் செஞ்சு வச்சுருக்கேன். கேசரி நெய் வலியை செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் அவங்க எழுதி கொடுத்தாங்க. அவங்க எழுதி கொடுத்த ஜாமான் அனைத்துமே வாங்கி வச்சுட்டோம். நிலத்திக்கு நான் ஒருத்தருக்கும் சொல்லலைங்க. மே வீடு தானே, அதனால் சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ளவங்க தங்கச்சி வீடு என் பொண்ணு வீடு 3 வீட்டுக்குமே சொல்லி செஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான். என்ன செஞ்சோம்னா ஸ்லாப்பு போட்டு அப்போ அப்படியே நிப்பாட்டிட்டோம். ஒரு மாதம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு வேலை ஆரம்பிச்சதுலேருந்து கடைன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோமா. சரி ஒரு மாதம் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஸ்லாப்பை போட்டு ஒரு மாதத்துக்கு போய் மேலே இருக்கும் விட்டாச்சு. இன்றைக்கி நிலையத்துக்கு வச்சுட்டோம்னா அப்புறமா வேலை ஆரம்பிக்கிறது தான். இன்னும் ஒரு 10 நாள் விட்டு வேலை ஆரம்பிச்சிடுவோம். அப்புறமா இப்போ போய் மேலே போயிடலாமா? அங்கே மேலே போயிடலாம். அந்த ஆளு வேலை பார்க்குற அந்த ஆள் எப்படி யார் வந்து அங்கே போட்டுக்கலாம். இது போடுறியா? போடுங்க இன்னொன்று போடுங்க, 2 போடுங்க, பாவனா போடுங்க. இந்த பக்கம் ஆக்குவா. யாரும் மஞ்சள் கட்டிருக்கா? ஃபஸ்ட்டு மஞ்சள் தொட்டு வை, தண்ணி தொட்டு வை, அப்புறமா வைக்கலாம். ஸ்கூலுக்கு கூட போயிருக்காங்க தம்பி. மஞ்சள் இருக்குமா? வாங்க மாமா. விளக்கி தூ கலந்து இருக்கு. நெருப்பு கீழே இருக்கு. நீங்க போங்க. ஸ்கூலு கூட யாரோடையும் போக மாட்டாங்க. ருத்துக்கு ஸ்கூலு கூட போயிருக்காங்க. பூ கொடுங்க. தண்ணி வருது, வயலான தண்ணி ஊற்றுறாரு. ஃபுல்லாக ஊற்று நிறையா போய் பூ சுற்றுங்க. ஆமாப்பா போட்டு பரவாயில்ல போட்டு பூ கொஞ்சம் கிளி போடுங்க. மேலே அதாவது லுசுருக்கு போடுங்க. ஏன் போடுங்க, இங்கே இருக்கீங்கன்னு வந்துங்கப்பா. எல்லாத்துக்கு வந்துங்கப்பா. அங்கே வரையில் இங்கே வந்துடு. இருங்க, எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கலாம். அப்புறம் வந்து அதை போட்டு அறக்க முடியாது.
குட்டி எல்லாத்தையும் இந்த பூ எடுத்து கொடுக்கு. இந்த பூ எடுத்து போடுறா. இப்போ வரீங்க எல்லாம் கேம் தெரிஞ்சுக்கிறா. ஏன் பயப்படுறியா? அது அங்கே விசாரியா? அது இந்த பக்கம் போனவர அவர் அந்த பக்கம் இருக்கிறாரு. வாட்டர் இந்த பக்கம் இருக்கு. வாங்க நீங்க நாள் ஏறிச்சு 2 பேர் வாங்க. போங்க மச்சி. நீ உங்க 5 ரைட் போற எல்லாம் உள்ள வச்சுக்கிறது இல்ல. சாய்ந்து எல்லாம் நல்லபடியா நல்ல நேரத்துல நிலப்பி கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்து சாப்பிட்டுட்டு காலை டிஃபனை முடிச்சுட்டு மதியானமும் ஒரு சோறு குடிச்சு சாம்பார் வச்சு எடுத்துட்டு இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா சீப்பு முறுக்கு தான். வழக்கம் போல் நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு. சீப்பு முறுக்கு செஞ்சுட்டு கொஞ்சம் கெட்டி உருண்டை செய்யணுமா வேலையே. ஆமாம், கொஞ்சம் கெட்டி உருண்டை செய்யணும். செஞ்சு பெட்டி போட வேண்டியதான். சாப்பிட செஞ்சுட்டு பெட்டி போட வேண்டியதான். காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கா. காம்போ ஆஃபருக்கு பெட்டி போடணுமா, போய் பெட்டி போட வேண்டியதான். அப்புறம் மற்றபடி உங்களுக்கு வத்தல் வடை மசாலா ஐட்டம் காம்போ ஆஃபர் வேறு போயிட்டு இருக்கு. எது வேணுமோ மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய்.